வணக்கம். இன்னைக்கு என் மனசை பாதித்த ஒரு கேள்வி தான். அதுக்கு மக்களாக நீங்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள். நீட் எக்ஸாம்னு ஒன்று நடக்குது. அது விஷமாக இந்தியாவில் நடக்குது. கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை எக்ஸாம் நடத்துகிறாங்க. சரி, அதுவும் அது ஏன்னா சரி, அது ஏதோ தவறுதலாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுடலான்னு வைங்களேன். ஆனால் இதை எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறேன். அந்த மனசு அது ஏன் பாதிச்சுது, என்னையை பாதித்ததை சொல்கிறேன் பாருங்கள். சரியா, நான் அதை விட்டுருவேன். ஏன்னா நான் இப்போ நீட் எக்ஸாம் எழுதலை, ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதினாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸு ஏன் இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு ஏன் கண்டிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு தான் எனக்கு புரியல. சரி, அது ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸு சரி ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு விட்டுடலாம், மன்னிப்போம்னு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், இப்போ அதுதான் என்னோடய கேள்வி. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆனது எப்படி லீக் அவுட் ஆச்சு, அதுக்குன்னு விசாரணை கமிஷன் வச்சு அந்த ஆளை பிடிச்சி இவர் தான் லீக் அவுட் பண்ணார் அப்படின்னு முன்னாடியே செஞ்சுருக்கணும். எப்படி அடுத்த எக்ஸாம் நீட்டை 2வது தடவை எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே உளவுத்துறை எல்லாத்தையும் வச்சு செஞ்சு இவர் தாங்க பண்ணார். ஸோ மக்கள் மாணவர்களே உங்களுடைய கஷ்டத்தை செஞ்சவர் இவர் அப்படின்னு செஞ்சுருந்தீங்கன்னா ஓகே, கரெக்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆட்சி பண்ணுறவர்கள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தலைவராக இருக்கும்போது அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி, இந்திய பிரதமர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் போராட்டம் பண்ண பிறகு, அது மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ண பிறகு, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நாடு முழுவதும், ஹைதராபாடு, தெலுங்கானா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ண பிறகு இப்போ இன்றைக்கி காலையில் மோடி அறிவிக்கிறார், நாங்கள் விரைவு நீதிமன்றம் போட்டு அந்த நீட்டு இது பண்ணவர், அந்த பேப்பரை லீக் அவுட் பண்ணவருக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு இப்போ சொல்கிறார். இதை அவர் முன்னாடியே எல்லாம் செஞ்சுருக்கணும். ஏன்னா அவ்வளோ மாணவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமுக்கு படிச்சிருப்பாங்க. இவர் எலெக்ஷனில் நின்று இவி ஓட்டிங் மிஷினை வச்சு ஜெயிச்சுவிட்டாரோ ஏதோ ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க. பொய் சொல்லி ஜெயிச்சார். பொய் சொன்னதுக்கான காரணம் நான் வேணால் ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். வந்தால் பெட்ரோல் விலையை குறைப்பண்ணார், இன்றைக்கி வரைக்கும் குறைக்கல. ஸோ முன்னாடி காங்கிரஸ் பீரியடில் பெட்ரோல் விலை என்ன இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சரி, அதை விடுங்க, அது அரசியல். ஸோ ஒரு நல்ல தலைவராக மோடி நடந்துக்கலை. அப்படி நடந்திருந்தால் அடுத்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடியே அவரை பிடிச்சி, அந்த தப்பு செஞ்சவரை பிடிச்சி தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன செய்கிறாரு, போராட்டம் பண்ணி நியாயத்தை கேட்டால் தான் தண்டனையே கொடுப்பேன் அப்படின்றார். விரைவு நீதிமன்றம் வச்சு நான் தண்டனை கொடுப்பேன், எனக்கு இப்போ தான் மாணவர்களுடைய நலன் முக்கியம் அப்படின்றார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நரேந்திர மோடியே என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் நீதி கிடைக்காது, நீதி வேணும்னா நீங்கள் போராட்டம் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். பார்த்துக்கோங்க, இதுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நரேந்திர மோடி செய்வது சரியா தவறா?